سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்த இருலோக சர்தார் அகிலங்களின் இரட்சகன் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்று அப்படியே பின்பற்றி ஒழுகிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இறைநேசர்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நமது தேசத்திலே இந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்று ஒன்று அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது என்பதை அநேகமாக நாம் எல்லோருமே அறிந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவுடைய உரையை அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன பார்வை, குழந்தைகளுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றிய ஒரு பகிர்தலாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே ஜும்ஆவுடைய உரையை ஆக்கிக்கொண்டு பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, சூரத்துல் கஹ்ஃப் நம்மெல்லாம் அநேகமாக கண்டிப்பாக ஜும்ஆவுடைய தினத்திலே ஒவ்வொரு வாரமும் அதை நாம் ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் நமக்கு அது மனனமாக கூட இருக்கலாம். அன்பிற்கினியவர்களே, அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே 18வது அந்த அத்தியாயத்திலே 46வது வசனத்திலே அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு அத்தியாயத்தை, ஒரு வசனத்தை இடம்பெற செய்கின்றான் என்பதை அநேகமாக நாம் அறிந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த குழந்தை பருவத்தை பற்றி அல்லாஹ் அதிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். முதலாவதாக தங்களுடைய செல்வத்தை பற்றி சொல்லிவிட்டு, மனிதர்கள் சம்பாதிக்கிற அந்த செல்வத்தை பற்றி சொல்லிவிட்டு பேசிவிட்டு, அதற்கடுத்து வல்ல ரஹ்மான் வல் பனூன அல் மாலு என்று சொல்லிவிட்டு, மால் என்றால் செல்வம், சொத்து, சுகம், பொருளாதாரம் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் அதற்கு கருத்து கொள்ளலாம், பொருள் கொள்ளலாம். அடுத்து வல் பனூன, பனூன என்று சொன்னால் குழந்தை செல்வங்கள், நம்முடைய குழந்தை செல்வங்கள், இந்த ரெண்டும் என்று சேர்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்கினியவர்களே, ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் அலங்காரங்களாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்கினியவர்களே, இதில் இந்த ரெண்டையே அல்லாஹ் இங்கே சேர்த்து சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு காரணம் இருக்கிறது. அல் மாலு, சொத்து, சுகம், செல்வம். மனிதனுடைய அந்த சொத்து, அந்த சுகம், அந்த செல்வம், இது எவ்வளவு மனிதன் அதில் அக்கறை காட்டுவான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. பொருள் சம்பாதிப்பதிலே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த விஸ்தீரணத்தை, வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதிலே மனிதன் எவ்வளவு முயற்சி செய்வான், எவ்வளவு அக்கறை காட்டுவான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்திதான். அதனால் முதலிலே அதை சொல்லிவிட்டு, எப்படி அந்த சொத்திற்கும் செல்வத்திற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் பாடுபடுகிறீர்களோ, அக்கறை காட்டுகிறீர்களோ, அதுபோன்று உங்களது
பிள்ளை செல்வங்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்கள் பாடுபட வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே இரண்டையும் இணைத்து சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் அதனால தான் சொல்றேன்னா உலகத்தின் அலங்காரம் என்று சொல்லுகின்றான். அன்பிற்கினியவர்களே, இன்னும் பல இடங்களில் இந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது குழந்தைகள் ஒரு அருட்கொடை, குழந்தைகள் ஒரு அருட்கொடை. அல்லாஹ் நிறைய நிஅமத்துகளை நமக்கு கொடுத்துருக்கிறோம், நிறைய நிஅமத்துகளை கணக்கிட முடியாது. அதை பற்றி பேசினால் அந்த சப்ஜெக்ட் மாறி போயிடும். அன்பிற்கினியவர்களே, அந்த நிஅமத்திலே, அந்த வாக்கியங்களிலே குழந்தை செல்வம் இருக்கிறதே, அதுவும் ஒரு மிகப்பெரிய நிஅமத்தாக அல்லாஹ் சொன்னா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்க முடியும். அது சொல்லிட்டு அந்த நிஅமத்துகளை, அல்லாஹ் கொடுக்கிற நிஅமத்துகளை, அது எந்த நிஅமத்தா இருந்தாலும் சரி, அந்த நிஅமத்துகள் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதின் காரணத்தினால் வேறு யாரும் கொடுக்க முடியாது, உலகத்தில் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நிஅமத்துகளை எல்லாம் என்னன்னு சொன்னா அமானிதம், கொடுக்கப்பட்டிருக்கிற நிஅமத்துகள் எல்லாம் அமானிதமாக இருக்கிறது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிற செய்திகளை நம்ம குர்ஆன்ல நம்ம பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அன்பிற்கினியவர்களே, ஆக அந்த அமானிதத்தை அழகுற பாதுகாக்க வேண்டும் என்பது நம் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கடமையாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தை செல்வம் என்கிற அந்த செல்வத்தை நாம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதுதான் நாம் மேலே சொன்ன இந்த செய்திகளில் இருந்து பார்க்கிற விஷயமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அந்த நிஅமத்தை, அந்த அமானிதத்தை பாதுகாப்பது என்பது எவ்வளவு சவாலுக்குரிய செய்தி என்பது அநேகமாக நாம் எல்லோருமே அதை உணர்ந்து இருக்கிறோம். நாம் அதற்காக வேண்டி பாடுபடுகிறோம் என்பது நிதர்சனமான செய்தி. அவ்வளவு லேசா நம்ம அந்த குழந்தை செல்வங்களை, அந்த அமானிதத்தை பாதுகாத்து விட முடியாது. அதனோடு நாம் போராட வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நிறைய விளக்கங்களை சொல்லலாம். ஜும்மாவுடைய நேரம் குறுகிய நேரம். அன்பிற்கினியவர்களே, ஆக சவாலாக இருந்தாலும் கூட அந்த அமானிதத்தை பாதுகாப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது, பொறுப்பாக இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய தலைமுறையினரை ஒரு சரியான பாதையிலே உருவாக்க வேண்டியது கட்டாயத்தின், காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான செய்தி அல்ல. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியும், இன்னைக்கு போதை என்பது சர்வசாதாரணமாக அரசுகளே அங்கீகரித்து அரசே விற்பனை செய்யக்கூடிய நிலையை நாம் நம்முடைய தேசத்திலே பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு பலவிதமான போதைப் பொருட்கள் மாணவர்களை, குழந்தை செல்வங்களை என்ன செய்றாங்கன்னு சொன்னா டார்கெட் பண்ணியே அவங்க என்ன செய்யறாங்க, குறிவைத்து என்ன செய்யறான்னு சொன்னா அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சமூக விரோத செயல்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் முன் விரோதங்கள் ஏற்படுகிறது, வன்முறைகள் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு மத்தியிலே நான் சொல்லுகின்றேன், பெரியவர்களுக்கு மத்தியிலே அது என்பது வேறு. குழந்தைகளுக்கு மத்தியிலேயே முன் விரோதம் ஏற்படுகிறது, வன்முறைகள் ஏற்படுகிறது, மனச்சிதைவு ஏற்படுகிறது, மனசோர்வு ஏற்படுகிறது. அந்த குழந்தைகளுக்கு மனச்சிதைவு ஏற்படுகிறது, மனசோர்வு ஏற்படுகிறது. பார்த்தா பிள்ளை ஒரு மாதிரியாவே இருப்பான். என்ன செய்யறான்னு சொன்னா தனிமையை தேடுவான். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, தனிமையை தேடக்கூடிய, தனியா இருந்தா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலே இருக்கிறான். காரணம், அவனுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த மனச்சோர்வு, அந்த மனச்சிதைவு என்பது அன்பிற்கினியவர்களே நாம் சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை. ஆக குழந்தை செல்வங்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்படுவதிலே மிகப்பெரிய சவால் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே பாருங்க, அதனால்தான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல நாம அந்த சவால்ல நம்ம இறங்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றார்.
குர்ஆன்ல நிறைய வரலாறுகள் சொல்லப்படுவதை நாம் கேட்டிருப்போம், பார்க்கிறோம், படிச்சிருக்கோம், வாசிச்சிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வரலாறுகள் சொல்லப்படுவதனுடைய நோக்கம் வெறும் கதைகளை சொல்லிவிட்டு கடந்து போவதல்ல. குர்ஆனிலே வரலாறுகளை பற்றி பேசுவது, அதை சொல்லுவது, அதை படிப்பது, அதை கேட்பது, அதை அப்படியே கேட்டுவிட்டு கடந்து போவதல்ல. நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த வரலாறுகளில் இருந்து என்ன படிப்பினை இருக்கிறது என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லுகிற வரலாறுகளின் நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே குர்ஆனிலே ஒரு துஆ, பிரார்த்தனை வரலாறுகள் சொல்லிட்டு வரும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை என்ன செய்றான்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 2வது அத்தியாயம் 128வது வசனத்திலே அதை சொல்லுகின்றான். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக். இறைவனே எங்களை சொன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 பேரையுமா சேர்த்து துஆ செய்றாங்க. ரப்பே, நாங்கள் இருவரும் பொதுவாகவே ஒட்டுமொத்த உலகத்திற்குமாக அதை செய்து சொல்லுகிறார்கள், நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே, அதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தா என்று இறைவனிடத்திலே கேட்டுவிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க. அந்த வசனத்திலே அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமின் துர்ரியத்தினா உம்மதம் முஸ்லிமத்தன் லக, துர்ரியத்தினா உம்மதம் முஸ்லிமத்தன் லக, எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய குழந்தை செல்வங்களை, எங்களது வாரிசுகளை, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த சமூகத்திற்கு பாடுபடக்கூடிய, உனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக என்று நீங்கள் முதலிலே உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்கிற அந்த போக்கிலே வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நமக்கு சொல்லித் தருவதை பார்த்தோம். அதே வசனத்திலே இன்னும் தொடர்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வ அரினா மனாசிகனா, ரப்பே இன்னும் உனக்கு வழிபடுகின்ற அந்த வழிமுறைகளை எங்களுக்கு காட்டுவதோடு எங்களது குழந்தை செல்வங்களுக்கும் எங்களது சந்ததியினருக்கும் என்ன செய்யும் சொன்னா வழிபாட்டு முறைகளையும் காட்டித்தார் ரப்பே என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களது பிள்ளைகளுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த பிரார்த்தனையை முதலாவதாக நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனையை முதலிலே உங்களது பிள்ளைகளுக்காக செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், யாரையும் குறை சொல்றதா நீங்க நினைக்க கூடாது. நாம் இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் 5 நேர தொழுகையாளிகளாக இருப்பதை விட வாரத்தின் ஒரு நாள் தொழுகையாளிகளாக இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் தொழுது விட்டு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது கண்கூடான செய்தி, குறை சொல்லும் நோக்கம் அல்ல. அன்பிற்கினியவர்களே, அப்படி இருக்க என்னுடைய பிள்ளைக்கு நான் அமர்ந்து எங்கே துஆ செய்ய முடியும்? என்னுடைய பிள்ளைக்கு நான் எங்கே அமர்ந்து எனக்கு முதலிலே நான் எங்கே துஆ செய்கின்றேன்? என்னுடைய நல்வாழ்விற்காக வேண்டி, என்னுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி, என்னுடைய இறை வழிபாட்டிற்காக வேண்டி, என்னுடைய உலகத்தினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி, இன்னும் இன்ன பிற விஷயங்களுக்காக வேண்டி நான் எங்கே துஆ செய்கிறேன்? அப்படி இருக்க என்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு நான் துஆ செய்கின்றேனா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களது பிள்ளைகள் அருட்கொடை, அமானிதம், அவர்களை நீங்கள் சவாலோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சவாலுக்கு முதலிலே நீங்கள் செய்வது ரப்பிடத்திலே மன்றாட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அடுத்து அல்லாஹ் அதோட நிறுத்திக்கல, வத்துப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பே, நாங்க அப்படியெல்லாம் சமயங்கள்ல சருகுதல் ஏற்பட்டு தான் போயிடும். நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இந்த உலகத்தின் இன்பங்கள்ல மூழ்கும் பொழுது சில சருகுதல்கள் எங்களுக்கு ஏற்படலாம். மன்னிச்சிடுறா அல்லாஹ், ரப்பே என்னையும் மன்னி, எங்களுடைய சந்ததிகளையும் மன்னித்து விடு என்று ரப்பிடத்திலே கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கிற அந்த துஆவை சொல்லி காட்டி, இது உங்களது பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யுங்கள். உங்களது சவாலிலே உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? இலகுவாக ஆக்கி தருவான். உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை திறந்து காட்டுவான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க. முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிற செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவித்து தருகிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா ததுஉ அன்ஃபுசிக்கும், வலா ததுஉ அன்ஃபுசிக்கும், நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, ஆனா பதுஆ செய்யாதீர்கள். முதல்ல யாருக்கு பதுஆ செய்யாதீங்க? உங்களுக்கு நீங்களே பதுஆ செய்து கொள்ளாதீர்கள். உங்கள் ஏன்னா சமயங்கள் நாம் என்ன செய்வோம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நான் நாசமா போயிட்டா பரவாயில்ல, எனக்கு அது வந்தா பரவாயில்ல, எனக்கு இது வந்தா பரவாயில்ல, நம்முடைய புலம்பல்கள் இருக்கும் அன்பிற்கினியவர்களே, யாருமே நம்ம மறுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒரு பிரார்த்தனையை ஒரு காலம் நீங்கள் செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக ரப்பிடத்திலே நீங்கள் உங்களுக்கு எதிராகவே பத்ஆக்களை கேட்டு விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வலா ததுஉ அவுலாதிக்கும், உங்களது பிள்ளை செல்வங்களுக்கு எதிராக ஒருபோதும் நீங்கள் பத்ஆவுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிற சில அந்த அடம், பிள்ளைகள் எதிராக நடக்கிற பொழுது, பிள்ளைங்க தான் சொல் பேச்சை கேட்கல அப்படிங்கிற பொழுது, பிள்ளை சரியா படிக்கல அப்படிங்கிற போது, இன்னும் இது மாதிரி தன்னுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக அந்த பிள்ளை இருக்கிறான் என்பதற்காக வேண்டி பத்ஆக்களுடைய வார்த்தையை குறிப்பாக தாய்மார்கள், குறிப்பாக பெற்றோர்களிலே தாய்மார்கள் அதிகமாக பயன்படுத்துவதை இன்னைக்கு யாருமே மறுக்க முடியாது. ஒன்னு ரெண்டு விதிவிலக்காக இருக்கலாம், பெரும்பான்மையானவர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. சனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி வார்த்தை நிறைய, நான் சொல்ல விரும்பல, அது மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொல், கடைசி அந்த ஹதீஸ்ல முடிக்கும்போது சொல்லி காட்டுறாங்க, அன்பிற்கினியவர்களே, அதனால் அந்த பத்ஆக்களை செய்யாதீர்கள் சொல்லிட்டு வலா ததுஉ அம்வாலிக்கும், மூணாவதா ஒன்று சொன்னாங்க, உங்க பொருளாதாரத்திற்கு எதிராகவும் நீங்கள் பத்ஆ செய்து விடாதீர்கள். அப்படி பத்ஆ செஞ்சீங்கன்னா லா துவாஃபிக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து அது நேர்பட்டு விடலாம். நீங்க செய்கிற அந்த பிரார்த்தனை, நீங்கள் செய்கிற அந்த பத்ஆ அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படலாம். அது நேரம் அப்படிப்பட்ட நேரமாக இருக்கலாம், அல்லாஹ் அதை பத்ஆவாக இருந்தாலும் கூட அங்கீகரித்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து அங்கீகரிக்கப்படும் என்பதை நெஞ்சிலே மனதிலே வைத்துக் கொண்டு உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் நல்ல பிரார்த்தனைகள் செய்யுங்கள் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்தி. இந்த ஹதீஸ் முஸ்லிமுடைய கிரந்தத்திலே 5736 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அன்பிற்கினியவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, தமிழ்ல ஒரு பழமொழி நமக்கெல்லாம் தெரியும், 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு ஒரு பழமொழி நமக்கு தெரியும். அதே போல இன்னொரு பழமொழி கூட நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம், தொட்டில் பிள்ளை தொட்டில் மட்டும் தொட்டில் இருந்து சுடுகாடு வரை அப்படிலாம் சொன்னா பழமொழிகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அன்பிற்கனி நோக்கம் என்ன, அந்த பழமொழிகளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த வயதிலே எதையெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ அதுவாகவே அந்த பிள்ளை வளரும், அதுவாகவே அந்த பிள்ளை வளர்ந்து நிற்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் நினைவு இருக்கும், கண்டிப்பா நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். எந்த குழந்தையும் பிறக்கிற பொழுது அது இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அதனுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யகூதிகளாக, அவர்களை நஸ்ரானிகளாக, அதாவது கிறிஸ்துவர்களாக, அதே போல மஜூசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக ஆக்குகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்ன ஹதீஸ் நமக்கு நினைவு இருக்கும் அன்பிற்கினியவர்களே. ஆக பிள்ளைகள் என்பவர்கள் இஸ்லாத்தின் தான் பிறக்கிறார்கள், அவர்களை மாற்றுபவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிற செய்தி. ஆக அந்த பருவத்திலே அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்கிற அந்த பழக்கத்தை, அந்த பொக்கிஷங்களை அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி விடுவோம் என்று சொன்னால், எப்படி அந்த உணவை ஊட்டுவதற்கு நாம் சிரமங்கள் இருந்தாலும் கூட பிள்ளை ஆரோக்கியம் பெற வேண்டும், பிள்ளை பசியாற வேண்டும் என்பதற்காக வேண்டி சிரமங்களை சகித்துக் கொண்டு தூக்கத்தை கைவிட்டு தொல்லைகளை நினைக்காமல் எப்படி உணவுகளை ஊட்டுகின்றோமோ, அந்த வயசிலே
அல்லாஹ்வின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கின்ற பிள்ளைகளாக கற்றுக் கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்கின்ற பழமொழி பொய்த்து போகும். அன்பிற்கினியவர்களே, நிதர்சனம் அதுதானங்க. ஆனா அன்பிற்கினியவர்களே, இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய செய்தி, ஒன்று பிரார்த்தனை, இரண்டாவது அந்த வயதிலேயே ரசூலுல்லாஹ். அதனால்தான் இந்த ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். என்ன செய்வாங்கன்னு சொன்னா, 5 வயசு ஆச்சா தொழுகைக்கு வாங்கன்னு தொலை சொல்லி சொல்லுங்க, பிள்ளைக்கு தொலை சொல்லி சொல்லுங்க. 7 வயசு ஆச்சா பழக்கப்படுத்துங்க. 10 வயசாயும் தொழுகலையா அதற்காக வேண்டி அடியுங்க, லேசா அடியுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். நோக்கம் என்ன? அந்த பிள்ளையின் எதிர்காலம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அது சவாலாக இருந்தாலும் கூட இந்த காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் பிள்ளைகளை என்ன செய்யணும்னு சொன்னா, சிறிய வயதிலேயே இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடக்கிற பிள்ளைகளாக நாம் மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இது பெற்றோர்களின் கடமையாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அடுத்து மூன்றாவதாக இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் வழங்கி இருக்கிற விஷயங்களை. என்ன, அந்த பிள்ளை வளர்ந்ததற்கு பிற்பாடு அவன் சுயமாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா, கால் ஊன்ற வேண்டும், நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவன் எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா, பிரச்சனைகளை சந்திக்கிற முகமாக பிரச்சனைகளை சில நேரங்களில் அவனுக்கு கஷ்டங்களையும் சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்றான், லைசல் கினா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைசல் கினா அன் கஸரத்தில் அர்தி. நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமான சொத்து, அதிகமான செல்வம் அதுதான் வந்து உங்களுக்கு செல்வம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸி, போதும் என்கின்ற அந்த மனம் எல்லாம் எதை கொடுத்திருக்கிறானோ அது போதும்பா, இது வாழ்க்கைக்கு எனக்கு இதை வச்சுக்கிட்டு நான் சமாளிச்சிருவேன், இதை வச்சுக்கிட்டு நான் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மனோ தைரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய செல்வமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த பக்குவத்தை என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளை பருவத்திலேயே நாம் கொடுத்து விடுவோம் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை எதிர்காலத்திலே எதையும் சமாளிக்க கூடியவனாக இருப்பான், எதையும் சமாளித்து வரக்கூடியவனாக இருப்பான். குறிப்பாக பெண் பிள்ளைகள் தன்னுடைய இல்லத்தை விட்டு கணவனுடைய இல்லத்திற்கு போகிற பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய, அந்த கணவனுடைய குடும்பத்தின் சூழல்களை அறிந்து அங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை பெறுவாள். எப்பொழுது என்று சொன்னால், இந்த பருவத்திலேயே அதற்கான பயிற்சிகளை கொடுக்கிற பொழுது அதை கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக குழந்தை வளர்ப்பு என்பது சவாலான ஒரு விஷயம். கையில எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மிக இலகுவாக இருக்கும் என்பது நிதர்சனமான செய்தி. அன்பிற்கினியவர்களே, நான் மேல சொன்ன அந்த ஹதீஸ், லைசல் கினா அன் கஸரத்தில் அர்ல் என்ற அந்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்திலேயும் முஸ்லிமுடைய கிரந்தத்திலேயும் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், தெரிஞ்ச வரலாறு தான் இருக்கணும். நினைவுபடுத்துவதற்காக வேண்டி நமக்கு நினைவுபடுத்துவதற்கான செய்தியை சொல்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய கரங்கள் எல்லாம் அந்த திருகையை திருகி கையிலே கொப்புளங்கள் காயம் ஏற்பட்டு கை காப்பு காய்ச்சி போனதற்கு பிறகு வசதியின்மை, உணவு கிடைக்கவில்லை. என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அலியின் கரமுல்லாஹ் வஜ்ஹு அவங்க தன்னுடைய மனைவி இடத்திலே வந்து, உங்கள் தந்தை இடத்தை அடிமைகள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள், ஒரு அடிமையை போய் கேட்டு வரலாம், கேட்டு வாங்கிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி வருகிற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வீட்டுல இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க வீட்டுல இல்ல, வந்த செய்தியை சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்த உடனே செய்தியை சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டாங்க, தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகள் ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், எது இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் ஒரு தஸ்பீகை சொல்லி கொடுக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும் ஃபாத்திமா தஸ்பீஹ்னு சொன்னா, நமக்கெல்லாம் தெரியும். தொழுகைக்கு பிறகு ஓதுறோம் இல்ல 33 முறை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 முறை ஓடுங்கள். சுப்ஹானல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ்வை
33 முறை ஓதுங்கள், அல்லாஹ் அக்பரை 34 முறை ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு போதுமாக்கி வைப்பான் போங்கன்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு ஒரு அடிமையை கொடுக்காமல் இந்த உலகத்திலே நீங்கள் சமாளித்து வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்த வரலாறு நாம் எல்லாம் கண்டிப்பாக தெரிந்திருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதான் சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும் அலா கைரி மிம்மா சால்துமா, நீங்கள் இருவரும் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுதான் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிய அந்த வரலாறையும் அன்பிற்கினியவர்களே நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். ஆக பிள்ளைகளுக்கு இந்த பருவத்திலேயே அதை நாம் ஊட்டி விடுவோம் என்று சொன்னால் வளர்ந்ததற்கு பிறகு எதுவும் அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமாக தெரியாது என்பது நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று அடுத்து இன்னொரு செய்தி, நாம ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸை சொன்னோம், பிள்ளைகளை தொழுக பழக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. தொழுகையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களின் மிக தலையாய கடமையாக இருக்கிறது என்பது அன்பிற்கினியவர்களே நாம் யாருமே மறுத்துவிட முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹாஃபிலு அலா அவுலாதிக்கும் ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையினுடைய விஷயத்திலே உங்களது பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றாங்க? அன்பிற்கினியவர்களே, பெற்றோருக்கு சொல்லுகிறார்கள். நாம தொழுகையாளியா இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் தொழுகையாளியாக இல்லாமல் இருப்பார்கள், அதாவது ரெண்டு பேருமே தொழுகையாளி இல்லாம இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாஃபிலு அலா அவுலாதிக்கும் ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையினுடைய விஷயத்திலே நீங்கள் உங்களது பிள்ளைகளுடைய விஷயத்தில் என்ன செய்யுங்கன்னு சொன்னா மிக கவனமாக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை தொழவில்லை என்று சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பிள்ளை தொழவில்லை என்று சொன்னால் நீங்கள் தான் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வஅல்லிமூஹுமுல் கைர, இன்னும் நலவான விஷயங்கள் எவைகளெல்லாம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை பருவத்திலேயே நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே சொல்லிக் கொடுத்து கொண்டே வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம். சொல்றாங்க, ஃபஇன்னமல் கைரு ஆதத்துன், ஃபஇன்னமல் கைரு ஆதத்துன், நல்ல பழக்க வழக்கங்கள் தான் வாழ்க்கையிலே தொடர முடியுமே தவிர வீணான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதே அது தொடர முடியாமல் போய்விடும். சதக்கா என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், நோன்பு எப்பொழுது நோன்பை வைத்துக் கொண்டே இருக்கலாம். தவறான பழக்க வழக்கங்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னா நம்மை கெடுத்து குட்டுச்சுவராக்கி நம்முடைய வாழ்க்கையை தொடர முடியாமல் போய்விடும். அதெல்லாம் சொன்னாங்க, நலவான விஷயங்கள் தான் தொடர முடியும். எனவே அது போன்ற விஷயங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்திப் இப்னக, உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஏன்? ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக, உங்களது பிள்ளைகளை பற்றிய நலவான விஷயங்களை பற்றி நாளை நீங்கள் தான் விசாரிக்கப்படுவீர்கள். மாதா அத்தப்தஹு, நீங்கள் எதை அவர்களுக்கு ஒழுக்கமாக கற்றுக் கொடுத்தீர்கள் என்று உங்கள் பெற்றோர்களே உங்களிடத்தில் தான் கேட்கப்படும். சொல்றாங்க, மாதா அல்லந்தஹு, இன்னும் எதையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். இன்னைக்கு இன்ஜினியர் ஆக்குனீங்களா, அதை பற்றி எல்லாம் பெரிய கேள்வி இருக்காது. மருத்துவர் ஆக்குனீங்களா, அதை பற்றிய பெரிய கேள்வி இருக்காது. அது எல்லாம் உலகத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி எதையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமோ அதை பற்றிய கேள்விகள் இருக்கும். ஆனால் அதை விட ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் எப்பொழுது கொடுக்கப்படுகிறதோ அதை பற்றிய கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. பைஹகியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பிள்ளையுடைய விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது நாம் இந்த செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, சுருக்கமாக ஓரிரு விஷயங்களை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். ஈமானிய விஷயங்களிலே பெற்றோரை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். அப்போ பெற்றோர்கள் ஈமானிய வலிமையோடு இருக்க வேண்டும். இதை நான் சொல்லலைங்க, அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான், வல்லதீன ஆமனூ வத்தபஊஹும் வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பீமானின், ஈமானுடைய விஷயத்திலே பெற்றோர்களை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். எனவே ஈமான்தாரிகளே, நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு ஈமானை பின்பற்றுகிற நிலைகளில் நீங்கள் இருங்கள். முதலாவதாக
முதல்ல நீங்க ஈமானிய பலத்தோடு இருங்க. அல்லஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், நாளைக்கு சொர்க்கத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பீங்க. நாளைக்கு சொர்க்கத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பீங்க. யார் யாரு? உங்களது பிள்ளைகளும் பெற்றோர்கள், நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல நீங்க ஒண்ணா இருப்பீங்க. எங்க ஒண்ணா இருந்தா? ஈமானிய பலத்திலே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் சொர்க்கத்திலேயும் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பீர்கள். 52வது அத்தியாயம் 23வது வசனத்திலே வல்ல ரஹ்மான் இந்த செய்தியை சொல்லுவதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்கள், அதே போன்று பாருங்க, இரண்டாவது இன்னொரு செய்தி, சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்கிவிட வேண்டும். தன்னை பற்றி நல்லவனாக இருப்பதை விட தான் நல்லவனாக இருக்கணும், பிள்ளை நல்லவனாக இருக்கணும், சமூகத்திற்கும் நல்லவனாக அந்த பிள்ளை இருக்க வேண்டும். அதையும் நீங்கள் உருவாக்குங்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த உலகத்திலே முத்தகீன்களுக்கு, நல்லோர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு இமாமாக இருந்து, அதாவது முன்னோடியாக இருந்து, வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்து இந்த பிள்ளைகள் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 25வது அத்தியாயம் 125 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், பெற்றோர்கள் மறுமை வாழ்வுக்கு தங்களையும் தயார்படுத்திக் கொண்டு பிள்ளைகளையும் தயார்படுத்துகிற நிலைக்கு வர வேண்டும். அதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பது நாம் என்ன செய்யணும்னு சொன்னா புரிந்து கொள்ளுகிற செய்தி. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 விஷயங்கள் இந்த உலகத்துல இல்லாம தொடரும்னு சொல்லி சொன்னாங்க. அதிலே ஒன்று, ஒழுக்கத்தோடு தன் பிள்ளை, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிள்ளையின் பிரார்த்தனை பெற்றோர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அதுபோன்ற பிள்ளைகளாக உருவாக்க வேண்டியது பெற்றோர்களின் சவாலாக இருக்கிறது, கடமைகளாக இருக்கிறது. 2 செய்தி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மறுமையில் விசாரணை மன்றத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். அலா அதுல்லுக்கும் ராயின், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மக்சூலுன் அன் ராயத்திஹி. இந்த ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, நீங்க எல்லோருமே பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்புகளை பற்றி நாளை விசாரிக்கப்படுவீர்கள். எனவே உங்களை பற்றியும் உங்களது பிள்ளைகளை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மறுமையில் விசாரணையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இலகுவாக ஆக்கி வையுங்கள். இறுதியாக அன்பிற்கினியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது பிள்ளை செல்வங்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது சவால். சவாலை நீங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவும் இந்த காலகட்டம், இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் இந்த காலகட்டம், இன்னைக்கு உலகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய சவாலை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பது நிதர்சனமான செய்தி. சவாலிலே நாம் எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.